உனக்காக பொருந்தேனே எனதழகா. என்ன அபிமா இன்னும் அஞ்சலியை காணும்? எவ்வளோ நேரம் தான் அவளுக்காக வெயிட் பண்ணுறது? அதாம்மா எனக்கும் தெரியல. நான் போய் கூப்பிட போனப்ப நீங்கள் போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னா, ஆனால் இன்னும் ஆளை காணுமே. ஐயோ விடுங்க, நீ அவள் பொறுமையாகவே வரட்டுமே, இப்போ என்ன அவசரம்? அட என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்டேன்? நல்ல நேரத்தில் போய் அர்ச்சனை பண்ண வேண்டாமா? சரி அவள் வருவா, சரி சேர்ந்து போய் அர்ச்சனை பண்ணலான்னு பார்த்தா இவ இப்போக்கி வரமாட்டா போல இருக்கே. சரி விடுங்க, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து போய் அர்ச்சனை பண்ணலாம், சரியா? இல்லை லட்சுமி, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டு. அவள் வரப்படி வரட்டும், வாங்க இப்போ நம்ம போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். ஆமாட்ட, அம்மா சொல்றது சரிதான். அவள் வரப்படி வரட்டும், வாங்க நம்ம போய் ஃபர்ஸ்ட் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். சரிடா அபிமா, சரி நீ அப்போ வாங்க போகலாம். அம்மா தாயே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், அதுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். அம்மா தாயே, என் மூத்த பிள்ளை ஆதிக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் உன் சந்நிதியை தேடி வந்திருக்கம்மா. எப்படியாச்சும் ஆதி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணுமா, இதுக்கு நீதாம்மா எனக்கு அருள் புரியணும். அம்மா தாயே, அம்மா தாயே, என் பிள்ளைங்க 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும், அதுக்கு நீதாம்மா எனக்கு அருள் புரியணும். பாத்தியா லட்சுமி, சாமியை கும்பிட்டு வந்தாச்சு, இந்த அஞ்சலியை இன்னும் காணல. என்னதான் பண்றான்னு தெரியல இவ்வளோ நேரம். ஐயோ விடுங்க, நீ அதான் நம்ம சாமி கும்பிட்டோமே, அவள் வரப்படி வரட்டும். சரி லட்சுமி, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் ஒருத்தவங்களை பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வாங்க. அப்புறம் அத்தை, வேண்டுதல்லாம் ரொம்ப பலமாக இருந்துச்சு போல, ரொம்ப நேரமாக சாமி கும்பிட்டு இருந்தீங்க. அப்படி என்ன வேண்டுதல்? இதில் மறைக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லடா, எல்லாம் ஆதிக்காக தான்டா. என்னத்தை சொல்கிறீங்க? ஆதி மாமாக்காகயா? ஏன், அவருக்கு என்ன? ஆமாண்டா, அவனுக்காக தான். பெருசா என்னடா நான் ஆசைப்பட போறேன், அவன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். இதுதான்டா என் ஆசை. அத்தை, நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே, நீங்க நினைச்ச பொண்ணோட சீக்கிரமா ஆதி மாமாவுக்கு கல்யாணம் நடக்கும். பாத்தீங்களா அத்தை, பெல்லு கூட அடிக்குது. அப்ப நல்ல சகுனம் தான். கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும் தே. ஆனா ஆமா, அப்புறம் என்னத்த, கவலையை விடுங்க, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும், சரியா? அபிமா, நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான்டா. ஏன்னா நான் ஆதிக்காக பார்த்துருக்க பொண்ணே நீ தான்டா. நீ மட்டும் என் மருமகளா வந்துட்டனா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லடா. ஏன்னா உன்னால மட்டும்தான் ஆதியோட வாழ்க்கையை சந்தோஷமா மாற்ற முடியும். பாப்போம், அந்த அம்மா தான் எனக்கு துணை புரியணும். அம்மா தாயே. அத்தை அத்தை அத்தை, என்னத்தை யோசிச்சிட்டே இருக்கீங்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடா அபிமா, அண்ணி போய் ரொம்ப நேரம் ஆகுது, அதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாத்தே, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள பார்த்துடக்கூடாது, உடனே போய் அவங்க ஊரு கதை உறவு கதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சரி தே, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் அம்மாவை போய் கூட்டிட்டு வரேன். அபிமா, நீயும் எங்கள் வயசுல இப்படி தான் இருப்ப. சரிடா, நீ வெயிட் பண்ணு, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். சரி தே, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போய் கூட்டிட்டு வாங்க. சரிடா அபிமா. ஓ காட், அம்மா மீட்டிங்ல இருக்கும்போது கால் பண்ணாங்களே, என்ன எதுன்னு தெரியல. சரி, கால் பண்ணி கேட்போம். என்ன ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்குது? யாரோட ஃபோனு? அட, அத்தையோட ஃபோனு. யாரு? ஐயோ, ஆதி மாமாவா? ஐயோ, இவர் எதுக்கு கால் பண்ணுறாருன்னு தெரியலையே. அத்தை வேற ஃபோனை அர்ச்சனை கூடையில வச்சுட்டு போயிட்டாங்க. அத்தையை வேற காணுமே, என்ன பண்ணலாம்? என்ன ரிங் போயிட்டே இருக்கு, அம்மா எடுக்கல, என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டு இருக்கே, என்ன பண்ணலாம்? பேசாமல் அட்டன் பண்ணிடலாமா? அட்டன் பண்ணால் அவர் திட்டுவாரா? ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, வேற வழியே இல்லை, பேசாமல் அட்டன் பண்ணிடலாம். தேங்க் காட், ஃபோன் அட்டன் ஆயிடுச்சு. ஹலோ அம்மா. ஹலோ. யாரோட வாய்ஸ் இது? எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா இது அம்மாவோட வாய்ஸ் இல்லையே, யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ. ஆஹா, கேக்குது. இது லக்ஷ்மி அவங்க ஃபோன் தானே? அத்தையோட ஃபோன் தான். அத்தை கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க, வந்தோடனே கூப்பிட சொல்லட்டுமா? ஓகே, வந்தோடனே அம்மாவை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஓகே, வச்சிடவா? ஓகே ஓகே. அம்மாடி, ஒரு வழியா ஃபோன் அட்டன் பண்ணி பேசியாச்சு. என்ன இது, அவர்கிட்ட பேசுறப்போ வார்த்தையே வரமாட்டேங்குது, நெஞ்செல்லாம் படபட படபடன்னு அடிச்சுக்குது. என்னமோ தெரியல, அவரை பத்தி பேசினாவே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. அத்தை வராங்க, அத்தை வந்தோடனே ஃபர்ஸ்ட் அவருக்கு கால் பண்ண சொல்லணும். அப்பா, என்ன வாய்ஸ்டா இது, சச் a மேஜிக்கல் வாய்ஸ். ஆனா இந்த வாய்ஸை இதுக்கு முன்னாடி எங்கே கேட்ட மாதிரி இருக்கே. யாரா இருப்பா? யாரோட வாய்ஸ் இது? ஒன்றும் புரியலையே. பேசாம இன்னொரு வாட்டி கால் பண்ணி யாருன்னு கேட்டுடலாமா? கரெக்ட், இதான் சரி, பேசாம கால் பண்ணியே யாருன்னு கேட்டுடலாம். என்னத்தை நீங்க மட்டும் வரீங்க, அம்மாவை காணோம்? அன்னி கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொன்னாங்கடா, அதனால தான் நான் மட்டும் வந்தேன். ஓ சரி தே. ஐயோ அத்தை, நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஆதி மாமா கால் பண்ணியிருந்தாரு தே. அபிமா, என்னடா சொல்ற? ஆதி கால் பண்ணியிருந்தானா? காலையில ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்க, அவன் எடுக்கவே இல்லடா. என்னடா சொன்னான்? ஒன்றும் சொல்லல தே, நீங்க வந்தோன்னே உங்களை கால் பண்ண சொன்னாரு தே.
அப்படியாடா, அவன் ஃபோன் பண்ண வந்தா நான் ஃபோனே கோவிலுக்கு எடுத்துட்டு வந்தேன். சரிடா, ஃபோனை கொடுறா, நான் பேசுறேன். இந்தாங்கட்ட. அட, ஆதியே கால் பண்றான். ஹலோ அதுக்குன்னா எப்படிப்பா இருக்க? ச்சே, என்ன இது? முன்னாடி பேசினவங்க பேசினா அவங்க கிட்ட யாரு என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா அம்மா பேசுறாங்க. இப்போ என்ன பண்றது? பேசாம அம்மா கிட்ட கேட்டுடலாம் யாருன்னு. அதுக்கண்ணா, அது கேக்குதாப்பா? அம்மா கேக்குதுமா. நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? அர்ஜுன், அத்தை, மாமா எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? அதுக்கண்ணா, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே நீ எப்ப வருவேன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்கப்பா. நீ எப்பப்பா கிளம்புற? நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேம்மா. சரிப்பா அதுக்கண்ணா, ஒழுங்கா சாப்பிடு, பத்திரமா வா, அப்புறம் உடம்ப பாத்துக்கப்பா. சரிம்மா. நீங்களும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சரிப்பா ஆதி, சரி. அம்மா, இதுக்கு முன்னாடி போன் யார் அட்டன் பண்ணா? அதுவாப்பா, அது நம்ம அபிதாப்பா. ஹலோ ஹலோ அம்மா கேக்குதா? ஹலோ ஹலோ. ச்சே, சிக்னல் இல்லாம போன் கட் ஆயிடுச்சு. ஹலோ அதுக்கண்ணா, ஹலோ அது கேக்குதாப்பா? ஓ ஷிட், போன்ல சிக்னல் இல்லாம போன் பேசிட்டு இருக்கும்போதே கட் ஆயிடுச்சு. சரி, அகைன் ட்ரை பண்ணுவோம். அத்தை என்னாச்சுத்த? தரல அபிமா, பேசிட்டே இருந்தா போன் கட் ஆயிடுச்சுடா. சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, இங்க கொஞ்சம் சிக்னல் வீக்கா தான் இருக்கும். சரி அத்தை, வீட்டுக்கு போய் நம்ம பேசலாம், ஓகேவா? சரிடா. ச்சே, போன் கனெக்டே ஆகல. என்ன இது? அம்மா கிட்ட இதுக்கு முன்னாடி யார் ஃபோன் பேசுனான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஃபோன் கட் ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம நேரம் போல. ஆனால் அந்த வாய்ஸ் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கே. எப்படியாச்சும் அந்த வாய்ஸ் யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். ஆதி என்ன இவன் இவ்வளோ நேரம் கூப்பிடுறோம், என்னன்னே கேட்க மாட்டேங்கிறான். என்ன யோசனையில் இருக்கான்னு தெரியலையே. ஆதி சோனியா, கூப்பிட்டியா? அது சரி, கூப்பிட்டியாவா? ஆதி, ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன். வாட் ஹேப்பன்யா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நத்திங் சோனியா, நத்திங். ஆமா, என்ன விஷயம்? ஓ சரி ஆதி, அது ஒன்றும் இல்லை. யூஎஸ் கிளைண்ட்டுக்கு மெயிலுக்கு ரிப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். நீ என்ன பண்ணலையா? ஓ காட், நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். சாரி சோனியா, நான் இப்போ உடனே ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஆதி. என்னாச்சு இந்த ஆதிக்கு? இடியே இடிச்சாலும் பூகம்பமே வந்தாலும் எனக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லி வேலையில தான் கண்ணு கருத்துமா இருப்பான். இன்னைக்கு என்னடான்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மெயிலுக்கே ரிப்ளை பண்ணாம இருக்கான். என்னாச்சு இவனுக்கு? கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமா. அம்மா, இவ்வளோ நேரம் என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன்? நானும் அத்தையும் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? இல்லடா, என் ஃப்ரெண்டு ஒருத்திய ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன், அதனால தான் கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டு வந்தேன். ஏண்டி இப்போ அதனால என்ன உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அடடா அஞ்சலிமா, வாடா. அஞ்சலி, என்னடி? உனக்காக எவ்வளோ நேரம் தான் நாங்கள் வெயிட் பண்றது? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஆமாடி அஞ்சலி, என்னடி ஆச்சு? எதனாலடி இவ்வளோ லேட்டா கோவிலுக்கு வந்திருக்க? சப்பா, அதான் வந்துட்டு நீ சும்மா எதுக்கு ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஒன்ன ஐயோ அபி, அண்ணி ரெண்டு பேரும் விடுங்க, அதான் வந்துட்டால, அப்புறமே இருக்க அவகிட்ட கேள்வி கேட்டே இருக்கீங்க. அஞ்சலிமா, இந்த புடவை உனக்கு அவ்வளோ அழகா இருக்குடா. அத்தை, தேங்க்ஸ் அத்தை. சரி பேசுனதெல்லாம் போதும், போய் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டு வா. நீ வர லேட் ஆயிட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். நீ போய் சீக்கிரமே கும்பிட்டு வா போ. என்னது, சாமியை கும்பிட்டு வந்துட்டீங்களா? அம்மா, நான் வந்தோட போயிருக்கலாம்ல. இது நல்ல கதையா இருக்கே. வந்தது லேட்டு, இதுல வந்தோட சாமி கும்பிட்டுருக்கலாமா? அடியே, ஏற்கனவே லேட் ஆயிட்டு, சீக்கிரமே சாமி கும்பிடு. நடைய சாத்திர போறாங்க. சரிடி, சரி நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. எங்க இந்த குட்டச்சியை காணும்? ஐயோ, என்ன இது? அத்தை, அம்மா, அபிடார்லிங் எல்லாரும் நிக்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் எப்படி மறந்தேன்? ஐயோ, உங்க கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோமே. ஐயோ, எப்படி சமாளிக்க போறோம்னு ஒன்னும் புரியலையே. சரி, சமாளிப்போம். டே அர்ஜுன், இங்க என்னடா பண்ற? ஆமா, டே அர்ஜுன். ஹாய் அபிடார்லிங். அம்மா கூப்பிட்டீங்களா? டே அர்ஜுன், இங்க என்னடா பண்ற? என்ன அபிடார்லிங் இது கேள்வி? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட தான் வருவாங்க. ஐயோ சார், கோவிலுக்கு சாமி கும்பிட தான் வருவாங்க. ஆனா சார் ரொம்ப சீன் போட்டீங்களே, நான் கோவிலுக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்போ இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் சார். டே அர்ஜுன், ஆமாண்டா, கோவிலுக்கு கூப்பிட்டப்ப வரலன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா கோவிலுக்கு வந்திருக்கேன்? ஐயோ, என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே. குட்டச்சியே சாரியில பார்த்த சந்தோஷத்துல அவ பின்னாடியே வந்துட்டோம். ஆனா இவங்களை சமாளிக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி அர்ஜுன் தம்பிட்ட மாறி மாறி கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் அந்த தம்பி கோவிலுக்கு வந்துட்டே, அப்புறம் என்ன? அப்பாடா, அத்தையே ஒரு வழியை எடுத்து கொடுத்துட்டாங்க. இதே ரூட்ல போயிட்டு அப்படியே சமாளிச்சிட வேண்டியதான். அத்தை சொல்றது சரிதானே. அதான் கோவிலுக்கு வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ அர்ஜுன், நாங்க கூப்பிட்டப்ப நீ வரலன்னு சொன்னடா, இப்ப திடீர்னு வந்து நிக்கிற, அதனால தான்டா கேக்குறோம் என்னாச்சுன்னு. ஐயோ அபிடார்லிங், நீங்க கூப்பிட்டப்ப வரலன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நீ ரொம்ப கூப்பிட்டியா, அதனாலதான் உனக்காக தான் அபிடார்லிங் வந்தேன். டே அர்ஜுன், என்னடா சொல்ற? எனக்காக தான் வந்தியா?
ஆமா பிடாலிங், என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா தெரியுது. நீ சொல்றது பார்த்தா நான் வேற யாருக்கோ கோவிலுக்கு வந்த மாதிரிலாம் சொல்றேன். டே அர்ஜுன், போதுண்டா அவனோட எக்ஸ்பிளனேஷன். சரிடா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டு வா போ. சரிம்மா, நான் போய் கும்பிட்டு வரேன். ஆமா தாயே, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் வாயால் அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு எத்தனை அரியர் இருக்குன்னு. எல்லா அரியரையும் நான் எப்படியாச்சும் இந்த வருஷம் கிளியர் பண்ணிடணும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அரியர் விழாத மாதிரி பார்த்துக்கிறேன். அப்படியே போனா போட்டும். என் ஃப்ரெண்டு கையலோட அரியர்ஸையும் அப்படியே கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஏ குட்டச்சி, இங்கேதான் இருக்கியா? சரி, ஃபர்ஸ்ட் சாமி கிட்ட வேண்டிக்கலாம். கடவுளே, எனக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை. இது வரைக்கும் அம்மாக்காக, அப்பாக்காக, ஆதி அண்ணாக்காக தான் நான் கோவிலுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஒன்று கேட்க போறேன். அதை நீங்க தான் எப்படியாச்சும் நிறைவேற்றி வைக்கணும். எப்படியாச்சும் என்னையும் குட்டச்சியும் சேர்த்து வச்சிருங்க ப்ளீஸ். இது மட்டும் போதும். எனக்காக நீங்க இதை மட்டும் பண்ணுங்க. என்ன இவன் இவ்வளவு நேரம் சாமி கிட்ட என்ன வேண்டானே தெரியலையே. தம்பி விபூதி பிடிங்கோ. ஆஹா சாமி. இவ இப்போதைக்கு கண்ணை திறக்கிற மாதிரி தரல. ஐயர் வேற ரொம்ப நேரமா விபூதி கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றாரே. பேசாம அவரை போக சொல்லிடலாம். ஆஹா சாமி, இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். நான் விபூதி கொடுத்துக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. சரிப்பா தம்பி. இவ்வளவு நேரம் உருகி உருகி என்ன வேண்டானே தெரியலையே. விபூதி வேற ரொம்ப நேரமா கையில இருக்கு. என்ன பண்ணலாம்? பேசாம நம்மளே அவளுக்கு வச்சு விட்டுலாம். அச்சோ, நம்ம தான் வச்சோம் தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ ரொம்பலாம் சாமி ஆடுவா. எது எப்படியோ பேசாம நம்மளே இன்னைக்கு அவளுக்கு விபூதி வச்சு விட்டுறலாம். அப்பாடா, விபூதி வச்சு விட்டாச்சு. என்ன இவ இன்னும் கண்ணு திறக்காம இருக்கா? அது சரி, முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம தான் விபூதி வச்சுட்டோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவா. டே அர்ஜுன், இடத்த காலி பண்ணிடுறா. அப்பாடா, வேண்டதெல்லாம் நல்லா பலமா வச்சாச்சு. எப்படியும் சாமி நம்ம அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். என்னது இது, நெத்தியில விபூதி இருக்கு. சரி, ஒருவேளை ஐயர் வச்சு விட்டுருப்பாரு. சரி போவோம், ரொம்ப நேரமா வேற வெயிட் பண்றாங்க. அப்ப போவோம். வளர்ந்த மாடு இப்பதான் வருது போல. அவன் எப்ப வந்தா நமக்கு என்ன வந்திருக்கு? ஐயோ, என்ன இந்த குட்டிச்சி நம்மளே பார்த்துட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம தான் விபூதி வச்சுட்டோன்னு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாளே. ஹே அஞ்சலி, வந்துட்டியாடி? சரிடி, கோவிலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, எல்லாரும் கிளம்பலாமா? ஆமாம்மா, கோவிலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஐயோ, என்ன இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஐயோ, அங்க வேற சுட சுட புளிசாதும் பிரசாதம் மேல கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா இவங்க அதுக்குள்ள கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, வாசம் வேற மூக்க தொலைக்குதே. சரி அண்ணி, அப்ப கிளம்பலாமா? சரி லட்சுமி, வாங்க கிளம்பலாம். அபி அஞ்சலி, வாங்கடி போலாம். சரிம்மா. ஹே அஞ்சலி, வாடி போலாம். ஐயோ, என்ன இவங்க நம்மளே கூப்பிடுறாங்க? அபி, நீ முன்னாடி போயிட்டே இருடி. கையில் வரேன்னு சொன்னா நான் அவ கூட வந்துடுறேன். சரிடி, அப்ப நாங்க போயிட்டே இருக்கோம், நீ பின்னாடி வா. அம்மா அத்தை கிளம்பலாமா? டே அர்ஜுன், வாடா போலாம். என்ன இந்த குட்டச்சி கையல் கூட வரேன்னு சொல்றா? ஆனா கையலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்ல இருந்து கால் பண்ணி அந்த பொண்ணு முன்னாடியே கிளம்பிடுச்சு. என்னமோ பண்ண பாக்குறா. கேடி என்னங்கிறத கண்டுபிடிப்போம். பேசாம நம்மளும் இவ கூட இருந்துடலாம். ஆஹா பிடாலிங், எனக்கு ஒரு கால் வர வேண்டியது இருக்கு. நான் பேசிட்டு வரேன், நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, சரியா? சரிடா அர்ஜுன், அப்ப நீ பேசிட்டே வா. அம்மா அத்தை நம்ம கிளம்பலாமா? சரிடா அபிமா, கிளம்பலாம். ஐயோ, என்ன இது, இந்த குரங்கும் போகும்னு நினைச்சா இந்த அர்ஜுன் குரங்கு இங்கே நிக்குது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பேசாம அப்படியே எஸ்கேப் ஆகி சீக்கிரம் பிரசாதத்தை வாங்கி அப்படியே மறைவா நின்று சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். ஹலோ மேடம், என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லாம தான் மேடம் எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு இங்க தனியா நிக்கிறீங்களோ? ஐயோ, இவ வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அங்க பாரு, உன்னை யார் கூப்பிடுறாங்க? என்ன யாரு கூப்பிடுறா? அப்பாடா, குரங்கு திரும்பிடுச்சு. அஞ்சலி, எஸ்கேப் ஆயிடுறீ. என்னெல்லாம் யாரும் எங்க இவ்வளவு ஆள காணும்? ஏ குட்டச்சி, ஹே முஞ்சலி, எங்க போன? ஹே சப்பா, எவ்வளவு கூட்டம் இந்த பிரசாதம் வாங்குறதுக்கு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. சப்பா, இந்த அர்ஜுன் குரங்கு கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இந்த பிரசாதத்தை வாங்குறதுக்குள்ளார போதும் ஆயிடுச்சு. வாசமே செம்மையா இருக்கு. சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அஞ்சலி, இன்னமும் எதுக்கு வச்சுட்டே இருக்க? சீக்கிரம் சாப்பிடுறீ. என்ன இது அந்த அர்ஜுன் குரங்கு வாய்ஸ் மைண்ட்ல இருக்குது. கடவுளே, அவனா மட்டும் இருந்துடவே கூடாது. கடவுளே. ஹாய் முஞ்சலி. ஐயோ, போச்சு, அவனேதான். மேடம், இங்க என்ன பண்றீங்க? அது வந்து பாரா, அஞ்சலி மேடம்க்கு பேசுறதுக்கு வாய் திக்குதே. என்ன மேடம், வாய் விதவிதமா டைப் ரைட்டிங்லாம் அடிக்குது. அது வந்து கேடி நீ எல்லாரையும் அனுப்பிவிடும் போதே தெரியும் ஏதோ நீ கேடி வேலை பண்ண போறதா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் நினைச்சதுக்கு சரி நீ ஏதோ பெருசா பிளான் பண்ற போல நினைச்சேன். கோவில் பிரசாதம் வாங்குறதுக்கு தான் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நீ வந்தியா? ஐயோ அஞ்சலி, போச்சு, உன் மானம் எல்லாம் போச்சு. கடவுளே, ஐயோ இப்ப என்ன பண்றது? ரொம்ப ஓவரால சிரிக்கிறான். ஐயோ, ஒருவேளை நம்ம அடிச்சு பிடிச்சு பிரசாதம் வாங்குறத பாத்துருப்பானோ? பாத்துட்டனே. என்ன பார்த்த? நம்ம அடிச்சு பிடிச்சு பிரசாதம் வாங்கினதை இவன் பாத்துட்டானோன்னு சொல்லி தானே யோசிச்சேன். பார்த்தாச்சு. பார்த்தது மட்டும் இல்ல, போன்ல வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாக்குறியா? என்னது, வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? ஐயோ, எதுக்கா அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கா? டெலீட் பண்ண ஃபர்ஸ்ட்.
இது நல்ல கதையா இருக்குது. கோவில் பிரசாதத்தை அடித்து பிடித்து வாங்கின இளம் பெண் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு வச்சுக்கேன், சும்மா லைக்ஸ் பிச்சுக்கும். ஐயோ என்ன இவன் இப்படிலாம் சொல்றான்? ஒருவேளை வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுவானோ? ஐயோ குரங்கு செஞ்சாலும் செய்யும். ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, நீ ஏதோ கெஞ்சி கேக்குறதுனால வீடியோவை டெலீட் பண்றேன். அப்பா ஐயோ வளர்ந்த மாடே, ரொம்ப தேங்க்ஸ்யா. உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ. உன் தேங்க்ஸுக்கு பதிலு கையில வச்சிருக்க பத்தியா சுட சுட புளிசாதம், அதை கூட டேஸ்ட் பண்ணலாம். வாசமே மூக்கு தொலைக்குது, சீக்கிரம் கொடு. ஐயோ என்ன இவன் புளிசாதத்தை கேட்கறான்? இவங்கிட்ட கொடுக்கறதுக்காகவே அவ்வளவு கூட்டத்திலேயே அடிச்சு பிடிச்சி இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தோம். கடவுளே இப்ப என்ன பண்றது? என்ன மேடம் காதுல விழுதா இல்லையா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், கொடுங்க. ஐயோ உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நீயே பார்த்தல எவ்வளவு கூட்டமா இருந்துச்சுன்னு. அந்த கூட்டத்துல கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கையா? இத போய் கேக்குற பத்தியா? ஓ சரி விடு, நீ கொடுக்க வேணாம். நீ அடிச்சு பிடிச்சு பிரசாதம் வாங்கின வீடியோ இருக்குல்ல, அதை நான் அப்லோட் பண்ணி லைக் வாங்கிக்கிறேன். என்னது? ஐயோ புடியா இந்த புடி. அப்படி வா வலிக்கு. பிச்சை எடுத்துச்சான் பெருமாள், புடிக்கி திணிச்சா அழுமாறு. வளர்ந்த மாடு குரங்கு. ஐயோ இதுக்கு பேர் தான் கை கெட்டது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க போல. ஐயோ இப்படி ஆசையா வாங்கினது ஒரு வாய் கூட சாப்பிட விடாம பண்ணிட்டான். என்ன மேடம் ஏதோ முனக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நல்லா கொட்டிக்க. சாப்பிட தானே போறேன். அப்புறம் கண்ணு வைக்காத நான் சாப்பிடுறத. ஓகே வளர்ந்த மாடு. சும்மா சொல்லக்கூடாது, பிரசாதம் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் வளர்ந்த மாடு அர்ஜுன் குரங்கு. சரி நான் போய் கை கழுவிட்டு வரேன். இப்படி கை கேட்டது வாய் கேட்டாம போச்சு. எவ்வளவு ஆசையா இருந்தா சாப்பிடலான்னு படுபாவி ஒரு வாய் கூட சாப்பிட விடல. ஐயோ இப்ப எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. மேடம் உங்களை தான் திரும்புங்க. என்னையா எதுக்கு இப்ப கூப்பிட்ட? என்ன இவன் கையில பிரசாதம் வச்சிருக்கான்? ஆனா இவன் முன்னாடியே சாப்பிட்டானே, எப்படி இந்த பிரசாதம் வந்திருக்கும்? ஏ மூஞ்சலி, உன் இல்லாத மூளையே ரொம்ப போட்டு குழப்பிக்காத. இந்த பிரசாதம் எப்படி வந்திருக்குன்னு. நான் தான் சரி போனா போட்டும், ஒரு பச்சை புள்ள கையில உள்ளதை புடிங்கி சாப்பிட்டமேன்னு சொல்லி உனக்காக அவ்வளவு கூட்டத்துல நின்று வாங்கிட்டு வந்தேன். இந்த புடி. என்னது? எனக்காக வாங்கிட்டு வந்தியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ வச்சுக்கோ. சரி ஓகே, உனக்கு வேணாமா? சரி விடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நான் சும்மா தான் சொன்னேன். சரி குடு, நீ இவ்வளவு தூரம் எனக்காக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்க, வேஸ்டா போயிடல. குடு நானே சாப்பிடுறேன். சரிங்க மேடம், புடிங்க. சரி நீ ஏதோ ரொம்ப கெஞ்சி கேக்குறதுனால நான் இதை வாங்கிக்கிறேன். இப்போ ஓகேவா? ஹாப்பியா? ஓ சரிங்க மேடம், நீங்க பெரிய மனசு பண்ணி இதை வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன இது வளர்ந்த மாடு நமக்காக பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். எது எப்படியோ நம்மளோட பிரசாதம் போனது திரும்ப வந்துட்டு. அஞ்சலி ஃபர்ஸ்ட் இந்த இடத்த காலி பண்ணிடு, இல்ல இந்த மாடு திரும்ப உங்ககிட்ட பிடிங்கி சாப்பிட போகுது. என்ன மேடம் கையில பிரசாதத்தை வச்சுட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு. சரி நான் கிளம்புறேன், பாய். கேடி எங்க அவகிட்ட இருந்து பிரசாதத்தை புடிங்கி சாப்பிட்டுருவேன்னு நினைச்சு ஓடுறா பாரு. மூஞ்சலி வெயிட் பண்ணு, பிரசாதத்தெல்லாம் புடிங்கிக்க மாட்டேன், வெயிட் பண்ணு, நானும் வரேன். யாரோட வாய்ஸா இருக்கும் அது? ஐயோ யோசிச்சு மண்டையை வெடிச்சிடும் போல. ஆனா அந்த வாய்ஸ் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. டேய் மச்சான் என்னடாச்சு? ஏதோ தலைவலி, நான் சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல சீக்கிரம் கிளம்பிட்டியாமா? என்னடாச்சு உனக்கு? டேய் மச்சான், டேய் ஆதி ஒன்னதான்டா. டேய் கிருஷ்ணா, எப்படா வந்த? கூப்பியா? கிழிஞ்சது போ. டேய் நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்னடா யோசனையில இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லையேடா. இல்லையே, எதையும் மறைக்கிற மாதிரி தெரியுதே. சரி ஏதோ தலைவலின்னு ஆபீஸ்ல சீக்கிரம் கிளம்பிட்டியாமா? என்னடாச்சு, ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன மச்சான் என்னைக்கும் இல்லாம எனக்கு இவ்வளவு தடுமாறுற? டேய் அது என்னடாச்சு? எதையாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா என்ன? மச்சான் அப்படிலாம் இல்லடா. உங்ககிட்ட சொல்றதுல என்னடா இருக்கு? ஒன்னும் இல்லடா, அம்மாக்கு கால் பண்ணியிருந்தேன். அம்மா போனை ஒரு பொண்ணு அட்டன் பண்ணாங்கடா. என்னது பொண்ணா? யாருடா அது? அம்மா போனை யார் அட்டன் பண்ணிருக்க போறா? அதான் மச்சான் எனக்கும் தெரியல, அம்மா போனை யார் அட்டன் பண்ணிருப்பான்னு. சரி இப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? ஒருவேளை அம்மா போனை யாராச்சும் திருடி இருப்பாங்களோன்னு நினைச்சு பயப்படுறியா என்ன? சச்சா, அம்மா போன்ல யாரும் திருடறதா? நான் அம்மா கிட்டே அதுக்கப்புறம் பேசிட்டேன். அம்மா கிட்ட பேசிட்டியா? பின்ன என்னடா? டேய் கிருஷ்ணா, அது இல்லடா, அந்த போன்ல ஒரு பொண்ணு பேசிச்சுன்னு சொன்னல. ஆமா, அந்த பொண்ணுதான் யாருன்னு தெரியலன்னு சொல்ற மச்சான். டேய் மச்சான் நீயாடா இது? ஏண்டா ஒரு பொண்ணை பத்தியாடா நீ இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க? அப்படி என்னடா மச்சான் அந்த பொண்ணு மேஜிக் பண்ணா? யாருடா மச்சான் அது உன்னையே இந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கா? டேய் போது நிறுத்து, அப்படியே ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாத. இல்லடா மச்சான், அந்த பொண்ணு வாய்ஸ் அப்பா என்ன வாய்ஸ் தெரியுமாடா? சச் மேஜிக்கல் வாய்ஸ் தான் மச்சான். இது வரைக்கும் என் லைஃப்ல இப்படி ஒரு வாய்ஸ் நான் கேட்டதே இல்லடா. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுடா. அப்படியே அந்த வாய்ஸ் இப்போ வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குடா.
அட என் மச்சான் ஆதியா இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பொண்ணை நினைச்சு அவன் பேசிட்டு இருக்கான். ஆதியா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இது மட்டும் ஆதியோட அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சீக்கிரமாவே ஆதியோட வாழ்க்கை மாறிடுன்னு இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. டேய் மச்சான் என்னடாச்சு? டேய் உன்கிட்ட தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். ஆஹா ஒண்ணு இல்ல மச்சான், நீயா இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கடா. என்னடா வாய்ஸ்லயே விழுந்துட்டியா என்ன? என்னது? சாச்சா அப்படிலாம் இல்லடா. போன்ல வாய்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. போதுமா? மச்சான் எனக்கு தெரியாதடா உன்னை பத்தி. பாப்போம் எது வரைக்கும் இது போகுதோன்னு பாப்போம். எது எப்படியோடா உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தா அதுவே எனக்கு போதும்டா. சரிடா சரி. இப்ப என்ன உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே? அப்படிலாம் இல்ல. சரி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். சரி மச்சான் விடு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சிம்பிள்டா. மறுபடியும் உங்க அம்மாவுக்கு கால் பண்ணு. உங்க அம்மா கிட்ட கேளு. டேய் இது எனக்கு தெரியாதா? ஃபோன் போக மாட்டேங்குதுடா. ஃபோன் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணிட்டேன், சுத்தமா கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஓ கனெக்ட் ஆக மாட்டேங்குதா? சரிடா விடு, சிக்னல் வீக்கா இருக்கும் அதனால ஃபோன் கனெக்ட் ஆயிருக்காது. சரி விடு, வா லேட்டா ட்ரை பண்ணலாம். இப்பவா வந்து சாப்பிடுவா. சரி மச்சான் நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன். சரிடா நான் எடுத்து வைக்கிறேன். நம்மளா இது? நம்ம எதுக்கு அந்த ஃபோன்ல பேசின அந்த பொண்ணுக்காக இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கோம்? எதுக்காக அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சே ஆகணும்னு இப்படி அடமெண்டா இருக்கும்? ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, அந்த வாய்ஸ் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. வாட் a பியூட்டிஃபுல் வாய்ஸ். such a magical வாய்ஸ். டேய் மச்சான் சாப்பாடு ரெடிடா, வா. ஆண்டா வரேன். யோ பெருசு இங்கதான் இருக்கியா? என்னடா என்ன விஷயம்? யோ பெருசு அது ஒண்ணும் இல்ல, பொண்ணு பார்க்கணும், கிளம்பு போலாம். என்னது பொண்ணு பார்க்கணுமா? யாருக்கு பொண்ணு பார்க்கணும்? வேற யாருக்கு? உன் புள்ள எனக்கு தான். என்னது உனக்கா? அட ஆமாயா. என்ன இங்கிலீஷ்ல சொன்ன? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமாயா எனக்கு தான் பொண்ணு பார்க்கணும், கிளம்பு போலாம். என்னது உனக்கு பொண்ணா? டேய் உன் மொத பொண்டாட்டிய பொண்ண கேஸ் என்ன முடியல, அதுக்குள்ள உனக்கு ரெண்டாவது கல்யாணம் கேக்குதா? யோ பெருசு அந்த கேஸ் எப்ப முடிகிறது? நான் எப்பயா அபிஷேகத்தை கல்யாணம் பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ உடனே கிளம்புற, நம்ம போய் பொண்ணு கேக்குறோம், வா போலாம். டேய் மடையா, உனக்கு யாருடா அந்த ஊர்ல பொண்ணு தர போறா? யோ பெருசு என்ன ஏதோ பெத்த அப்பனாச்சுன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நம்ம பண்ண தெரு சுந்தரம் பொண்ணு அபி இருக்கால மூத்தவ, அவளதான் பொண்ணு கேட்க போறோம், வா போலாம். என்னது சுந்தரம் பொண்ணா? டேய் தெரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கும் அவளுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம் தெரியுமா? யோ எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு வா, அது மட்டும் போதும். என்னது நான் வரணுமா? ஏய் என்னடா நீ என்ன கருமமாச்சு பண்ணி தொலை, என்னாலதான் வர முடியாது. என்ன பெருசு இந்த மருத பத்தி தெரிஞ்சும் இப்படி பேசுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. திருவிழா முடிஞ்சு சுந்தர வீட்டுக்கு போறோம், அவ பொண்ணு அபிய பொண்ணு கேக்குறோம், புரிஞ்சதா? இப்ப நான் வரேன், பாய். பொறுக்கி இவன் திருந்தவே மாட்டான் போல.